ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். பணத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து விடுபட நாளைய தினம் செய்ய வேண்டிய பூஜை என்ன? 1 மணி நேரத்தில் இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டத்துக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால இந்த எளிமையான சில பரிகாரங்களில் இந்த பரிகாரமும் ஒன்று. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பண பிரச்சனை தான். இந்த பணம் மட்டும்தான். இந்த பண கஷ்டம் அப்படின்ற சங்கடத்தில் இருந்து நாம் வெளிவரணும் அப்படின்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி நாம் இதில் பார்க்கலாம். நாளை 16/5/2025 வெள்ளிக்கிழமை வரும் சங்கடகர சதுர்த்தி. நாளை காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். முடியாதவங்க விரதம் இல்லாமலும் விநாயகரை வழிபாடு செய்யலாம். அதனால எந்த தவறும் கிடையாது. நாளை மாலை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு போய் அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் அருகம்புல் வாங்கி கொடுத்து ஒரு சிதறு தேங்காய் உடைச்சு பிள்ளையாரை 3 முறை வலம் கோவிலில் விளக்கு போட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை முதல்ல நிறைவு செய்யணும். அதுக்கப்புறமா சுக்கிர பகவானை நாம் வழிபாடு செய்யணும். நாளை வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்கு. இந்த நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி திதியும் சேர்ந்து வருது. பூஜை அறையில் விநாயகர் குலதெய்வத்தையும் மனதில் நினைச்சு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, செவ்வாழை பழம், பூ, விநாயகருக்கு 1 டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. கட்டாயமாக சுக்கிர பகவானை நினைச்சு ஒரே ஒரு நெல்லிக்காயை கிண்ணத்தில் போட்டு மகாலட்சுமிக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் என்ன, எந்த பண கஷ்டத்தை இறைவனிடம் முறையிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நீங்கள் நினச்சி அந்த சங்கடத்தை நீங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு விநாயகரையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனமுருக வேண்டி கற்பூர ஆரத்தி காண்பிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை சரியாக நாளைய தினம் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சுக்கிரஹோரையில் செஞ்சு முடிச்சிருக்கணும். சுக்கிரஹோரையிலேயே அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். இப்படி இந்த வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்கள் பண கஷ்டம் எல்லாமே ஒவ்வொன்றாக கண்டிப்பாக சரியாகிட்டே வரும். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சீக்கிரத்திலேயே நீங்களும் பல கோடிக்கு அதிபதியாகிற வாய்ப்பு கூட கிடைக்கும். அதுக்கப்புறமா சந்தோஷத்துக்கு எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே அந்த விநாயகர் பெருமான் பார்த்துக்குவாரு. நீங்கள் செய்கிற முயற்சியை அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. முயற்சியும் செய்யணும், அதோட இந்த பரிகாரமும் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும். அதனால நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி எளிமையான வழிபாடு இந்த பரிகாரம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையோட விநாயகர் பெருமான் கிட்ட இந்த வழிபாடை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகரோட ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் பலன் நிறைய இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.